ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. 20 பல் பூண்டு, இந்தளவுக்கு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துறதுனால வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வடை வாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக இருந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவை சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கருத்து போகாமல் பார்த்துக்கணுங்க. நாம் வந்து செய்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து மோரில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம அந்த உருண்டைகளை வந்து வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். பொன்னிறமாக மொறுன்னு பொரித்து எடுத்தோன்னா வடையோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். டீ காஃபி கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.